உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்களில் இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. தனுசு ராசினியர்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். இவங்களுக்கு முருகன் வழிபாடு தரும் தீர்வுகள் என்னென்ன சார்? தனுசு ராசி நண்பர்கள் என்னை எதிரியா பாவிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா நீங்க நம்ம பழைய ப்ரோக்ராம்ல தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா, நான் என்னமோ தனுசு ராசிக்கு விரோதி மாதிரியும், நம்ம கமெண்ட்ஸ்ல தனுசு ராசியை இவர் எப்பவுமே வெறுப்பாரு. இது தனுசு ராசியுடைய ஒன் ஆஃப் த குணாதிசயமே. கிரிட்டிசிசம், விமர்சனத்தை தாங்க முடியாத ஒரு ராசி தான் தனுசு. அதோடைய குணாதிசயங்கள் அது ஒண்ணு. நம்ம தனுசு ராசிக்கு எதிரி அல்ல. இப்ப நல்லதை சொல்றோம், 4 விஷயங்கள் இப்படி இருக்கு இதை மாத்தணும்னு சொல்றோமே தவிர தனுசு ராசியை பழிப்பதற்கான வேலை நம்ம பண்ணல. நம்ம தனுசு ராசி அன்பர்கள் நல்லா வாழணும். இப்ப தனுசு ராசிக்கு என்ன குறைகள்? அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைகள், போக்குவரத்து உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு, ஒரு பிரச்சனை இல்லை, 1000 பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். பிரச்சனையே இல்லாத ஒரு ராசி. ஆமா. அதனால தனுசு ராசி பல சிக்கல்களை ஒரே நேரத்துல பார்த்துட்டு வர ஒரு ராசி. அத்தனையும் போராடுறாங்க. ஒண்ணு மட்டும் உண்மை, தனுசு ராசி நேர்மையானவர்கள், அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் கிரகம் தான், இது எல்லா ராசிக்கும் உண்டு, கிரகத்துடைய தாக்கத்தினால் தன்னுடைய செயல்பாடுகளை இழப்பார்கள். அதாவது புத்தி மாறும். இது எல்லா ராசிக்கும் உண்டு. தனுசுக்கு கொஞ்சம் சீக்கிரம் மாறும், அவ்வளவுதான். இப்ப தனுசு ராசி அன்பர்கள் முருகன் வழிபாடு அப்படின்னு எடுத்தோம்னாக்க, மருதமலை முருகனை தனுசு ராசி அன்பர்கள் வழிபட வேண்டும். அந்த கோவை மாவட்டத்துல கொங்கு இதுல மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த மருதமலை ஆண்டவன் தனுசு ராசிக்கு பெரிய நன்மைகளை செய்வார், மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேணும் அப்படின்னா போயிருங்க கோயம்புத்தூருக்கு, மருதமலை முருகன்ட்ட சரண்டர் ஆயிடுங்க. தனுசு ராசிக்கு விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்னா அது கண்டிப்பா மருதமலை முருகன் தான், வேற யாரும் இல்ல. ஃபைன் சார். இப்ப என்னால மருதமலை முருகன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்ல இருந்தே செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன? வீட்டுல தனுசு ராசி செய்யக்கூடிய வழிபாடு என்பது வேல் வழிபாடு தான். முக்கியமா வேல் மாறல் படிக்கலாம், வேல் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அன்னதானம், முருகனை வழிபட்டு முருகனின் பெயராக அன்னதானத்தை வீட்டிலேயே கொடுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் போற போக்குல கடவுளை பார்க்கிற பழக்கத்தை நிறுத்தணும். கடவுளை பார்க்கறதுக்காக போற பழக்கத்தை ஏற்படுத்தணும். கோவிலுக்குள்ள போய் வழிபாடு நான் சொல்றது, போற போக்கத்துல ஹலோ சொல்றதை நிறுத்தணும். கடவுளுக்காக போற பழக்கத்தை ஏற்படுத்தணும். போற போக்கில் கடவுளை பார்க்க கூடாது. இதெல்லாம் நல்லதுக்கு சொல்றோம். நம்ம சொல்ற முறை வேணா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம், ஆனா சொல்ற கருத்து என்பது ஆணித்தனமானது, நிதர்சனமான ஒரு விஷயம். ஃபைன் சார். இப்போ என்னால் போக முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் வீட்டில இருந்தே என்னால் செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்னென்ன சார்? அதுதான் இப்போ வேல்மாறல் வழிபாடு. அதே மாதிரி முதியவர்கள் இருப்பாங்க வீட்டில், அவங்கள அவங்கள்ட்ட அவங்க மூலியமா ஒரு ஆசீர்வாதம் பெற்று முருகன் பஜனை பாடல்கள், அதே மாதிரி முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருது, முதியவர்களை முருகனுடைய கோவில்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வருது. அது மாதிரி வீட்டு வாசல் படியில என்ட்ரன்ஸ்லயே ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு அந்த மந்திரத்தை எழுதி வைப்பது, இல்லை இப்போ நிறைய அந்த இதெல்லாம் ஒட்டி வச்சிருவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பண்றது. இல்லை கற்கள்ல டைல்ஸ்லயே என்ட்ரன்ஸ்ல ஓம் சரவண பவ, கார்ல ஓம் சரவண பவ, இதெல்லாம் பண்ணும்போது
பெரிய அளவுல சேஞ்சஸ் இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் வெற்றி பெற மற்றும் அவங்களுடைய பயம் நீங்க ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய், அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். இந்த ஸ்லோகத்தை வந்து அவங்க சொல்ல சொல்ல பெரிய அளவில் அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். சார், தனுசு ராசி முக்கியமா வந்து என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? ஸ்பெசிஃபிக்காக சட்ட சிக்கல்கள், லீகல் ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனைகள், டிவர்ஸ் கேஸு, குடும்ப பிரிவு, குழந்தைகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு நடுவில் வேற சில பிரச்சனைகள், குடும்பம் அந்த ஒத்துமை புரிதல்ல பிரச்சனைகள், தாய் தந்தையரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான நண்பர்கள் நண்பிகள். இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கும் சார். எனக்கு என்ன தெரியுமா சார், இப்ப இவங்களுக்கு வந்து இல்ல இந்த கண்டக சனி இல்ல, அஷ்டம சனி இல்ல, எந்த மாதிரியான ஒரு இதுவுமே இல்ல. அர்த்தாஷ்டம சனி இருக்கு. கண்டக சனி இல்ல, அஷ்டம சனி இல்ல. அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியுடைய பாதி பலன்களை தரும். ஓகே. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சனி பகவானோட அந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, பிறப்பு ஜாதகமும் ஒரு காரணம். தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் யாரு தவறான தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது. ஃபைன் சார். இப்போ முக்கியமா இவங்களுக்கு பெரிய பெரிய சவால்கள் இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இந்த சவால்கள் தான் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்ல முடியும்? தவறான முடிகளை குழப்பத்தினால எடுக்கிறது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்றைக்கே ஏற்படுத்தாது, எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்தில் இருக்கும், மீடியாவில் இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியாவில் சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான்
பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், பார்த்து கொடுக்க ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.